வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு சூப்பர் முக்கியமான ஃபினான்ஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாரும் பேசுகிற மாதிரி ஒரே விஷயம், தங்கம்ல ரெக்கார்டாக ஏறுதுங்க, வெள்ளி கூட அதுக்கு இணையாக பறந்துட்டுருக்குங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. பங்குச்சந்தை நிபுணர் ரெஜி தாமஸ் அவர்களே சொல்கிறாங்க, இது பங்குச்சந்தையிலும் கூட இப்படி கிரவுத் காண முடியாது. என்ன நடந்துச்சு, ஏன் தங்கம் வெள்ளி இவ்வளோ வேகமாக போகுது, இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். முதல்ல தங்கத்தை பற்றி பார்ப்போம் நண்பர்களே. நேற்று சர்வதேச சந்தையில் தங்கம் ஒரு அவுன்ஸ்க்கு $4,200 என்ற புதிய உச்சம் தொட்டுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு உயர்வு கடைசியாக நடந்தது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். இப்போது கடந்த வியாழக்கிழமை தொடங்கி இன்று வரைக்கும் சுமார் 6 to 7% வரை ஏற்றத்தில் தாங்க இருக்குது. அந்த மாதிரி தான் நவம்பர் 1ஆம் தேதி முதல் இன்று வரை பார்த்தோன்னா 15% ஏற்றத்தில் இருக்குங்க. ரெஜி தாமஸ் அவர்கள் சொல்கிறாங்க, இது ஒரு சாதாரண உயர்வு இல்லை, தங்கம் ஒரு நாளுக்கு 1% உயருது, இது பங்குச்சந்தை கிரௌத்தை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. தங்க விலை உயர்வை காட்டும் பார்க்கும்போது வெள்ளியும் அதுக்கு இணையாக என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா உயர்ந்துட்டு இருக்குங்க. அடுத்தது வெள்ளி பார்த்தோம்னா, வெள்ளி விலை சர்வதேச அளவில் ஒரு அவுன்ஸ்க்கு $53,000 தாண்டிடுச்சுங்க. இது நவம்பர் 1ஆம் தேதி முதல் இப்போ வரைக்கும் 27% ஏற்றம். ரெஜி தாமஸ் சொல்கிறாங்க, தங்கம் ஒரு நாளுக்கு 1%னா கூட வெள்ளி ஒரு நாளைக்கு 2% வரை ஏறுதுன்னு சொல்கிறாங்க. இது பங்குச்சந்தையிலும் கூட அறியுதுதாங்க. இத்தனை வேகமா ஒரு காம்படிட்டிவ் வளருது அப்படின்னா அபரிதம் என்று சொல்றாங்க. இதுல முக்கியமா என்ன அப்படின்னா, தங்கம் வெள்ளி ரெண்டுமே சேஃப் ஹேவன் அசெட்ஸ் தாங்க. அதாவது மார்க்கெட்டில் அன்சர்டனிட்டி வந்தால் மக்கள் இவங்களில் தான் முதலீடு செய்வாங்க. இப்போ கேள்வி என்ன வருது அப்படின்னா, ஏன் தங்கம் வெள்ளி திடீர்னு இவ்வளோ வேகமாக உயருது, இதுக்கு காரணம் என்னவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அதுக்கு ரெஜி தாமஸ் அவர்கள் 3 பிரிவாக பிரித்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, டாலர் வேல்யூ டவுன் ஆகிடுச்சுங்க. டாலர் மதிப்பு சில நாட்களாக சற்று குறைஞ்சிருக்கு, அதனால் தங்கம் விலை ஏறிட்டுருக்கு. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மிடில் ஈஸ்ட் டென்ஷன் அண்ட் குளோபல் கான்ஃப்ளிக்ட்ஸ் இயர், உலக லெவலில் அரசியல் போரச்சம், எனர்ஜி கிரைசைஸ், இதுவும் இன்வெஸ்டர்ஸை சேஃப் ஜோனுக்கு தள்ளுதுங்க. மூணாவது ஒன்று பார்த்தோம்னா, ஸ்டாக் மார்க்கெட் வாலட்டிலிட்டி, இதில் பங்கு சந்தை ஸ்விங் ஆகுது, அதனால மக்கள் காமடிட்டிஸ்க்கு மாறுறாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. இதில் தங்கம் வெள்ளி ரெண்டுமே கிளாசிக் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ரெஜி தாமஸ் அவர்கள் சொல்கிற மாதிரி இந்த கிரவுத் பங்கு சந்தையில் கூட பார்க்க முடியலங்க. ஒரு நாளில் 2% உயர்வு பங்கு சந்தையில் நடந்தால் அதை பெருசாக பேசுவாங்க. ஆனால் இப்போது தங்கம் வெள்ளி கண்டினியூஸாக அப்படி தான் ஏறிட்டு இருக்குங்க. இது லாங் டேர்ம் ட்ரெண்ட். ஆனால் இந்தியாவில் கோல்டோட பிரைஸ் 1 lakh தாண்டி ஏற்கனவே போயிடுச்சு. கிராமே ரொம்ப விலை அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. வெள்ளியும் பார்த்தோம்னா இன்றைக்கி ரொம்ப ஹையாக போயிடுச்சுங்க. ஏற்கனவே இருந்ததை விட இப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட 10 மடங்குகள் ஹை லெவலில் போயிட்டுருக்குங்க. இதில் பார்த்தோம்னா முதலீட்டாளர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆனால் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம், இந்த டேட்டா வெல்லலாம், ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் இல்லை, இது பியூர் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். பங்கு சந்தையோ தங்கத்திலேயோ வெள்ளிலேயோ எல்லாமே ரிஸ்குடன் தான் வரும். நீங்கள் முதலீடு பண்ணணும்னா ஒரு குவாலிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசரோட ஆலோசனை கேட்டு அப்புறமா செய்யணும். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்கஸ், இதை மறந்துடாதீங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, தங்கம் வெள்ளி இப்போது ராக்கெட்டில் போகிற மாதிரி மேலே ஏறுது. ஆனால் அதே சமயம் சிந்திச்சு செயல்படணும்னு அவர் சொல்லியிருக்காருங்க. அதே போல் நம்மளுடைய சேனலுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டெய்லி நம்ம சேனலில் நியூஸ் அண்ட் ஃபினான்ஸ் இதெல்லாம் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. இது உங்கள் மிமிடெல், ஒன்லி மிமிடெல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.